சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவில் நெய் மார்பிள் பிஸ்கெட் மைதா மாவில் செய்ய போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் இந்த பிஸ்கெட் செய்யலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு எடுத்த கப்பிலே 1/4 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் நிறைஞ்சி எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு 1 கப்பு மைதாக்கு 1/2 கப்பு சுகரு, அதில் 2 ஏலக்காய். ஏலக்காவை உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் போட்டு நீங்கள் சர்க்கரை ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நான் இப்போ சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போது நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். அதில் நம்ம இந்த மைதா அதையும் சேர்த்துடுறேன். இதுக்கு சமையல் சோடாவோ பேக்கிங் சோடாவோ எதுவும் தேவையில்லை. சால்ட்டு, பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்சம் கனமான வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி திருமண நான் வைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். மூடி இருக்கணுங்களா, பாக்ஸ் மூடி, அந்த மாதிரி கொடுக்கலாம். இது 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நெய், ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு இதில் ஒரே பக்கமாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பால் நான் சேர்க்குறேன், வெது வெதுப்பான பால். இப்படி கொஞ்சம் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த மாவெல்லாம் நீங்கள் பாலை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப மாவு தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா பிஸ்கெட்டுக்கு பதம் கரெக்டாக வரும். இந்த பாருங்க, கொஞ்சம் எல்லா மாவும் ஒன்றா சேருது இல்லைங்களா, இதுதான் பதம். பாருங்கள், லேசாக தான் நான் பால் தெளித்தேன். அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்துடுது. இது சப்பாத்தி மாவு பதம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இதில் பிஸ்கெட்டில் தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் லேசாக தெளிச்சிக்கலாம். இந்த பாருங்க, சேர்ந்து ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்துட்டோம். இப்போது நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். மாவை மார்பிள் இல்லைங்களா, பாதி எடுத்துட்டு பாதியில் இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போட்டுடலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மார்பிள் பிஸ்கெட் நெய் பிஸ்கெட் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா எல்லா இடத்துலையும் கலர் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் மேலே நான் கொக்கோ பவுட்ரு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரட்டிக்கலாம். இதை இப்படி பேக் சைட் போட்டுக்கோங்க. இந்த பிளேட்டை பேக் சைட் திருப்பி போட்டுட்டு நான் அப்படி திரட்டிக்கிறேன். திரட்டியாச்சு. இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் திரட்டுங்க. ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒயிட் கலரை நான் திரட்டிட்டேன். இந்த மாதிரி 2 மாவும் 1 பை 1 முதல்ல ஒயிட்டு நான் திரட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொக்கோ பிஸ்கெட்க்கு நம்ம ரெடி பண்ண மாவை ஒயிட் மேலே வச்சு நான் அந்த மாதிரி ஓவல் ஷேப் கொடுத்து திரட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் லேசாக திரட்டிக்கோங்க.
ஓரங்களில் வந்து விரிசல் வராமல் நம்ம திரட்டிட்டு இப்போ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இது பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி சேர்த்து சேர்த்து வச்சு இப்படி சுற்றுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விரிசலாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். நம்ம கையில் இப்படி சேர்த்து வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை லேசாக இப்படி திரட்டி விடுங்க. நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஷேப் கொடுக்கும். இதை இப்போ நம்ம வந்து மார்பிள் பிஸ்கெட்டுக்கு மாவு நம்ம இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவு வந்து நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி சிலிண்டர் ஷேப்பில் வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி பேக் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்ருக்கேன். நான் உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு கொடுத்தேன் திருமண மாதிரி. ஆனால் அது தேவையில்லை. அதுக்கு மேலே வெஜிடபிள் ட்ரே தான் இருக்குது. இது ரைஸ் குக்கருது. அது வந்து இந்த வடைச்சட்டிக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அதை வச்சுட்டு பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இது நாங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பு நீங்கள் வந்து மாவு, நான் கோபுரமாக எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா 12-13 பிஸ்கெட் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு 13 பிஸ்கெட் கிட்ட வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு இதை வந்து ஷேப் கொடுத்துருங்க. கொடுத்து ஒன்று ஒன்றா ஷேப் கொடுத்துட்டு நம்ம அப்புறம் அந்த ட்ரேயில் வச்சிடலாம். இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பு இதெல்லாம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. ஏதாவது உங்களுக்கு சிதும்பல் மாதிரி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ஷேப் கொடுத்து வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பேக்கரியில் வாங்கும்போது காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100 கிராம் பேக்கரி பிஸ்கெட்டு நீங்கள் நெய் பிஸ்கெட் வாங்கினா கூட 60 ரூபாய் 70 ரூபாய்ன்னு போடுவாங்க. நம்ம வீட்டிலேயே ரொம்ப கம்மியாக பாதி விலைக்கு கூட இருக்காது. நம்ம இதுக்குரிய செலவு. இப்போ நான் வந்து இந்த ட்ரேயில் ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்டேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுதுங்க. நான் இதை வந்து மார்பிள் கேக் பிஸ்கெட்டை தள்ளி தள்ளி வைக்கிறேன். சூப்பராக அருமையாக மார்பிள் பிஸ்கெட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஏன் தள்ளி தள்ளி வைக்கிறோன்னா, வேகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் ஒன்றோட ஒன்று டச் இல்லாமல் நீங்கள் தள்ளி தள்ளி வைங்க. இப்போ மார்பிள் கேக்கை வந்து நான் அந்த ட்ரேலாம் அடுக்கி வச்சிட்டேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி பிஸ்கெட்லாம் நீங்கள் வச்சிடுங்க. மார்பிள் பிஸ்கெட்டை பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடியெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோங்க. இந்த பிஸ்கெட்லாம் மார்பிள் பிஸ்கெட்லாம் வெந்துடும். பார்க்கலாம். இப்போ நான் வந்து பிஸ்கெட்டு மேலே ட்ரே ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் திருப்பி போடுறேன். அடியில் பாருங்கள் நல்ல ப்ரௌனிஸாக வெந்திருக்கு சூப்பராக. எல்லா பிஸ்கெட்டையும் மார்பிள் பிஸ்கெட்டையும் நம்ம திருப்பி போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. திருப்பி லைட்டாக ஹீட் பண்ணுறேன். அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயை கீழே இறக்கிடலாம். பிஸ்கெட் வந்து சூப்பராக மார்பிள் நெய் பிஸ்கெட் வெந்தெடுத்தோம். இப்போ நான் வந்து ட்ரேயை கீழே இறக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சூப்பராக அருமையாக மார்பிள் பிஸ்கெட் ரெடி ஆகிடுது. நான் இப்போ வந்து அதை பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
மார்பிள் பிஸ்கெட்டு நான் ஒன்று எடுத்து பிச்சை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.